இது வரைக்கும் நம்ம வந்து சிலம்பத்தில் உள்ள பாரம்பரிய காலடி முறையும் அந்த காலடி முறைக்கு குச்சி சுத்து முறையும் செஞ்சு காட்டி முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நடுக்கம்பு சுற்றுறது. இது அலங்கார சுத்துக்கு, அலங்கார விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து இப்போ நடுக்கம்பு சுற்று வலது கையில் சுற்றி காட்ட போகிறோம். வலது கை மேலே இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும். இது சுற்றும் போது இப்படி சுற்றி வாங்கணும். இது வலது கை சுற்று. வலது கை மேலே இருக்கணும், நம்ம நெஞ்சுக்கு நேராக வச்சு சுற்றணும். இது வலது கை சுற்று. சமநிலையில் நின்று சுற்றணும். இது வலது கை சுற்று. அப்படியே நிப்பாட்டி இடது கையை மேலே வச்சு சுற்றணும். இது இடது கை சுற்று. இடது கை மேலே இருக்கணும், நடுப்புற தான் சுற்றி வரணும். இந்த குச்சி வந்து நடுப்புற சுற்றி வாங்கணும். இது இடது கை சுற்று. இப்போ வலது கையில் குச்சி பிடிச்சிருக்கோம். இது வலது கை சுற்று. இது வந்து வலது கையில் சுற்றி காட்டுறோம். இந்த சுற்று வலது கை. இது வந்து வலது கை சுற்று. வலது கை மேலே இருக்கணும், வலது கை மேலே இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும். நடுக்கம்பு சுற்று. நடுக்கம்புல சுற்றும். நடுக்கம்பு சுற்றும். அப்படி இடது கை விடணும். அடுத்து இடது கை மேலே இருக்கணும். இடது கை சுற்றும் போது இடது கை மேலே இருக்கணும். இது நடுக்கம்பு சுற்று முறை. இது வந்து நடுக்கம்பு சுற்று முறை. இடது கை மேலே, வலது கை சுற்றும் போது வலது கை மேலே இருக்கணும், இடது கை சுற்றும் போது இடது கை மேலே இருக்கணும். இது வந்து நடுக்கம்பு சுற்று முறைகள். குச்சியில் நடுப்புற குச்சியை பிடிச்சி சுற்றுறோம். இது அலங்கார விளையாட்டுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படும். எல்லா விளையாட்டுக்கும் இந்த சுற்று முறை தேவைப்படும்.